வணக்கம். என் பேர் ஓம் பிரகாஷ். நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ பேசிக்கலி I'm a கன்னடிகா பட் born as தமிழன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு டாபிக், முக்கியமான டாபிக். இது சவுத் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய என்டையர் நேஷன் இந்தியாவுடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா டிசிப்ளைன்ன்றது நம்மளுக்கு ஸ்கூல்லேருந்து ஸ்கூலுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். யார்கிட்ட எப்படி பேசணும், பழகணும், எப்படி மரியாதை கொடுக்கணும். அது தவிர்த்து நம்ம ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய அன்பை பகிர்ந்துக்கணும், பட் பணத்தை கரெக்ட் இல்லைங்களா? இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தேன். டிசிப்ளின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், நம்ம இந்தியா எங்கே இருக்கணும், நம்ம எங்கே இருக்கணும், ஏன் நம்மளால் ஒரு ஒரு முன்னே போக முடியும். பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து ப்ரெஷர் இருக்குது, எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் இருக்குது. ஓகே, ஃபைன், தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் சிவிலைசேஷன். பட் நம்ம சோஷியல் கேதரிங்கில் நம்மளுடைய ஜனங்கள் யார் பாதிக்கப்படுறது, அது பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய ஜனங்கள் தான் ஜாஸ்தி. அதுவும் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இதில் தான் ஜாஸ்தி கஷ்டப்படுறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு டேலண்ட் இல்லையான்னு கேட்டால் சத்தியமாக நிறைய பேருக்கு ரொம்ப டேலண்ட் இருக்குது. டேலண்ட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நிறைய பேருக்கு கீழேருந்து மேலே வரத்துக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. பட் ஏன் வர முடியல? இன்ஃப்ளூயன்ஸ், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு வேணும், அதுக்கப்புறமா பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வேணும், வெட்டிங் கட்டுவாங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குவாங்க, ஜாதி பார்க்குவாங்க, நல்லா இருக்குது. அதனால் யாரும் முன்னே வர முடியும். இன்றைக்கி ஒரு ஆவரேஜ் ஒரு கணக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஆவரேஜ் காஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு பிரசிடெண்ட்டுக்கு 5 லட்ச ரூபா மாத சம்பளம், ஒரு ப்ரைம் மினிஸ்டர்ஸ்க்கு 2,80,000 ரூபாய் சம்பளம், ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு 2,86,000 ரூபாய் சம்பளம், ஒரு நார்மல் இன்க்ளூடிங் பேஸ் பேலாம் சேர்த்தா கூட ஒரு 1,24,000 வரும். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு கம்மியிலனாலும் ஒரு 1 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் வரும். ஸ்பெஷலி திருப்பூராவில் 1 லட்சமும், தெலுங்கானாவில் ஒரு 4 லட்சமும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கிறவங்களுக்கு 1 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் ரூபா வரும். இது பர் மந்த், மாதத்துக்கு. இதே ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 27லேருந்து 21 கோடி ஒரு கேமுக்கு. அதாவது சராசரி ஒரு பொலிட்டிஷியன்ஸ்க்கோ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கிடைக்கிற சேலரியோட 10 மடங்கு ஜாஸ்தி ஒரு வருஷத்துக்கோட காசு. இதே ஒரு ஆவரேஜ் அத்லெட்ஸ், கிரிக்கெட்டர்களுக்கு மட்டும் தான் இந்த சலுகை. அதை விட்டுட்டு இந்த கபடி, கொக்கோ, வேறு அத்லெட்டுங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கே 6.5 லட்ச ரூபாய் தான் அவங்களுடைய சேலரியே நிற்கப்படுது. அதை விட்டுட்டு எதனா ஒரு கட்சிக்காரங்களோ இல்லை அந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்க எதனா ஒரு உதவித்தொகைன்னு கொடுத்தாங்கனாக்கா அது ஒரு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம மிடில் கிளாஸ், அது லோவர் மிடில் கிளாஸ், நம்மளுடைய சராசரி வருமானம் 24லேருந்து இப்போது ஒரு க்ளீனிங் வேலைக்கு போகிறவங்க, லேபர் வேலைக்கு போகிறவங்களோட மாத சம்பளம் 13லேருந்து 15,000 ரூபா இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கலாம். பட் இதுதான் அவங்களுடைய நிரந்தரமான சம்பளம். ஓகேங்களா? இது விட்டுட்டு மிடில் கிளாஸில் ஓகே ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டோம், அவங்களுக்கு ஒரு 70,000 ரூபா மாத சம்பளம், 1 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஓகே, அதையும் நம்ம கடன் அது இதெல்லாம் போய் அவங்க கைக்கு நிற்கிறது என்னாவும் 20,000 ரூபா தான். கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸோ, லோவர் மிடில் கிளாஸோ, இல்லை அப்பர் மிடில் கிளாஸோ, அவங்க தின செலவுங்க, அப்புறமா அவங்க கைக்கு காசு வாங்கி வட்டி கட்டி கையில் நிற்கிறது என்னாமோ 20லேருந்து 25 தான் மாதத்துக்கு. சரிங்களா? இங்கே டிசிப்ளினை பற்றி என்னத்துக்கு நான் சொல்ல வரேன்னாக்கா, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு சலுகை ஜாஸ்தி இருக்குது. அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேரும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேகன்சி இருக்கும், அவங்களுக்கு ஒரு அலவன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு கவர்மெண்ட்டு ஜாப் இருக்கும், அது ஃப்ரீ பஸ்ஸு அது இதுன்ட்டு எக்ஸ்ட்ரா சொல்லி. அவங்களுக்கு எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டோடைய கான்ட்ராக்ட்? ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், கலெக்டர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கலெக்டராக இருக்கிறார். அவர் எதுனா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு விளையாடுற ஸ்போர்ட்ஸ்மேனுங்க எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் உள்ள வரும்? ஃபஸ்ட் கொஷின். அதாவது அவங்களுக்கான
தொகைன்றது வந்துட்டு ஒரு நிரந்தரமான தொகை. ஒரு 20 லட்சம் வருஷத்துக்கோ 30 லட்சம் வருஷத்துக்கோன்றது ஒரு ஃபிக்ஸ்ட் பண்ண ஒரு கேமுக்கு வந்துட்டு ட்ராவல்லேருந்து உன்னோட சாப்பாடுலேருந்து எல்லாமே பார்க்குறோம்ப்பா. நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பார்த்தா போதும், உன்னோட மாத சம்பளம் வந்துடும், நீ நல்லா விளையாடு, உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அந்த கவர்மெண்ட் வேலையில் வந்துட்டு உனக்கு குவார்ட்டர்ஸ் கொடுக்குறோம், இல்லை 2 ஏக்கரில் ஒரு லேண்டு கொடுக்குறோம், நீங்கள் வந்து வீடு கட்டுக்கிறியோ குதிக்கிறியோ ஸ்விம்மிங் பூல் பண்ணிக்கிறியோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பொலிட்டிஷியன்ஸ்க்கும் வரும். இவங்க வந்து மீடியாவில் வந்து நான் பாப்புலராக இருக்கணும்ன்ட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்குறேன். ஏன் கொடுக்கணும்? அப்போது இந்த விளம்பரம் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற காசு, இந்த காசுக்கு வந்துட்டு மதிப்பு. அதாவது ஸ்போர்ட்ஸ் மேனுன்றவன் யார்? ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் கஷ்டப்பட்டு முன்னாடி வரவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். ஆனால் இங்கே நான் ஹை சம்பளம் வாங்குகிறேன், நான் ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், எனக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க தான் ஜாஸ்தி இருக்காங்க. அப்போ கவர்மெண்ட்டில் வந்துட்டு காசு கொடுக்கறது யாருடைய காசு? என்னுடைய டேக்ஸ் பண்ணணும், உங்களோட டேக்ஸ் பண்ணணும். இதே மாதிரி தாங்க ஒரு பொலிட்டிஷியன்ஸ் வந்துட்டு வெளியே போகும்போது 100 காரு பெட்ரோலு, அதுக்கு டிரைவர், அதுக்குள்ளே செக்யூரிட்டி, அதுக்கு சைரனு, அதுக்கு மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி 10 விஷயம் இருக்குது. யாரோட காசு? மக்களோட காசு தானே. இந்த காசெல்லாம் வந்துட்டு ஏன் நீங்கள் வந்து நிறுத்தக்கூடாது? ஏன் வந்துட்டு ஒரு மினிஸ்டரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு 10 பேர் பயணம் பண்ணுற ஒரு பஸ்ஸுலேயோ ஒரு ட்ரெயின்லேயோ பண்ணக்கூடாது? அப்படி பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி மக்களோடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். இது வந்துட்டு நான் ஒன்றும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, எல்லா இடத்துலையும் இது பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஒரு மினிஸ்டருக்கோ எம்எல்ஏக்கோ கீழே இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி அவங்க கீழே வேலை பண்ணுற யாராவது ஒரு தொண்டன் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்குது, அவங்க வந்துட்டு இந்த எம்எல்ஏ எம்பியோடைய ரெஃபரன்ஸஸை யூஸ் பண்ணி தப்பான பேச்சுகளை பேசக்கூடாது. இப்போ நான் ஒரு 100 வருஷ கட்சியாக இருக்கட்டும், 150 வருஷ கட்சியாக இருக்கட்டும், இல்லை 50 வருஷ கட்சியாக இருக்கட்டும், அவங்க என்ன மக்களுக்கு பண்ணாங்கன்றது தான் முன்னே வச்சு நம்ம முன்னே வரணும். இதை வந்துட்டு ராஜா காலத்தில் வந்துட்டு நம்ம ராஜாங்களுக்கு அடிமையாக இருந்தோம், அவங்க சொல்கிறத கேட்டோம், அவங்க சொன்ன மாதிரி பண்ணோம். இன்றைக்கி யார் ராஜாவாக தேர்வு எடுக்கணும்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிக்குவாங்க. நம்மளை வந்துட்டு நீங்கள் வந்து ஊன்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து இவங்க ராஜா பண்ணிடுறோம், ஓகே ராஜா ஆகிட்டாங்க. ராஜா வந்து மக்களுக்கு என்ன பண்ணார்? ஏய் நீங்கள் முன்னாடி தலை வணங்கு, நீ நான் வரும்போது சைடில் போ, ஏய் நீ வந்துட்டு என் பக்கத்தில் வந்து சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இன்றைக்கி வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற ரைட்ஸ் நம்ம தான் வந்துட்டு ஒரு எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டை முன்னெடுத்து. ஏன்னா எனக்கொசரம் பேசுகிறதுக்கு தான் நீ இருக்க, உனக்கொசரம் ஒன்றும் நான் வந்து உட்கார முடியாது. நீ வர நான் ஒதுங்கி போகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நீ ஒரு கேண்டிடேட், நான் நிர்மாணம் பண்ணி உன்னை உட்கார வச்சுக்கிறது மக்களோட பிரதிநிதியாக. நீ போய் மக்களுக்கோசரம் பேசுகிறதுக்கு தான் நீ இருக்க, கரெக்டாக? அதனால் வந்துட்டு நான் வரேன், அதனால் இந்த ரோடை பிளாக் பண்ணு, நான் இந்த சைடு வரேன், இந்த சைடில் கட் அவுட் போடுறேன். யாரோட பண்ணுங்க? யாரோட பணத்தை வச்சு இதெல்லாம் பண்ணுறீங்க? ஒரு 100 பேர் கட்சி கூட்டத்துக்கு கூப்பிட்றீங்க. இப்போ புதுசாக ஒரு ஆக்டர் வராது, அந்த ஆக்டர் வந்தவொடனே எனக்கு 200 கோடி 300 கோடின்னு ஒரு 10 ஃபிலிமுக்கு மட்டும் 200 300ன்னு க்ளீனாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரசியலில் வந்தேன். டக்குன்னு அவருக்கு ஒரு 10 பஸ்ஸு, 20 கார்டு, போலீஸு. இந்த போலீஸுங்களுக்கு இருக்கிற க்ரைம் ரேட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி பொலிட்டிஷியனுங்களுக்கு பந்தோபஸ்துக்கு போய் க்ரைம் ரேட் அப்போ எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இங்கே தான் டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு காரில் 4 பேர் போகலாம், பொலிட்டிஷியன் ஷேரிங்கில் போகலாம், இல்லை அவங்க சொந்த பணத்தில் செக்யூரிட்டி கார்டை போடலாம். செக்யூரிட்டி வந்துட்டு ஒரு சிஎம்க்கும் அப்புறமா குடியரசுத் தலைவருக்கு மட்டும், இல்லை பிஎம் கொடுக்கும், ஓகேங்களா? அதை விட்டுட்டு மீதி இருக்கிற எம்எல்சி அப்புறமா எம்பிங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒருத்தனும் 1000 ஏக்கர் 2000 இந்த காசெல்லாம் 1000 2000 கோடின்னு வச்சு அவங்க என்னங்க பண்ண போகிறாங்க? அதை பாதுகாக்கிறதுக்கே அவங்க பாதி வயசு போயிடும். இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் க்ரோத்துக்கும் டெக்னாலஜி க்ரோத்துக்கும் நம்மளுடைய மக்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பாவர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுற அந்த பாவர்ட்டி லைன்லேருந்து மேலே வரத்துக்கு ஒரு உதவியாக பண்ணலாம்ல. ஒரு மனுஷன் அவங்களோட அடுத்த 5 தலைமுறைக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. வெறும் அந்த பணம் இருக்கிற மட்டும் தான் வாழணுமா? பணம் இல்லாத வாழக்கூடாதா? இது வந்துட்டு நீங்கள் சிந்திக்கணும். ஒரு ஓட்டு போடுறீங்கன்னாக்கா யாருக்கு போடுறீங்கன்றது திங்க் பண்ணுங்க. நம்மளை வெறும் ஜாதி பேர் சொல்லியோ இல்லை நம்மளோட கலரோ இல்லை நம்மளுடைய ஒழிப்பு பற்றி பேசி ஏதோ பண்ண போகிறோம். ஒரு சவுத் ஸ்டேட்டுக்குன்னு வர பில்லு, டிஸ்கிரிமினேஷன் பில்லுன்னு வந்திருக்கு. அதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து.
இது வந்துட்டு பெண்களுக்கான பில்லை கோட்டாவை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. இல்லை, அப்படி இல்லை. அவங்க வந்து யாருமே வந்துட்டு பெண்களுக்கான கோட்டாவை தடுக்கலை. ஆனால் இங்கே வந்து தடுத்தது என்ன விஷயம்னாக்கா, ஏன் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஜிடிபிக்கு, இந்தியா க்ரோத்துக்கு, நம்மளுக்கு சீட்டு கொடுக்கும்போது அடுத்தவங்களுக்கு வந்துட்டு பாப்புலேஷன் பேசிஸ் மேலே சீட்டு ஜாஸ்தி வழங்குறீங்க, நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுடைய சென்சஸ் பேசிஸ் மேலே இவ்வளோ தான் கொடுக்குறீங்க. அதை வந்துட்டு ஏன் நீங்கள் மாற்றி யோசிக்கக்கூடாதுன்னு தான் கேட்குறாங்க. ஓகே, அது வந்துட்டு உள் அமைச்சர்கள் அவங்கெல்லாம் பேசுகிறது ஓகே. இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டிங்கன்னா, நம்ம குரல் வந்துட்டு அந்த லோக்சபா ராஜ்யசபாவில் உழைக்கணும்னாக்கா நம்மளுடைய ஸ்டேட்ஸ், அதாவது சதர்ன் ஸ்டேட்டோடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இருக்கணும். நம்மளுக்கு இங்கே டெக்னாலஜி பேஸ் வரத்துக்கும், இங்கே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும், நம்மளுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தி கிடைக்கும். இன்னொன்று எனக்கு புரியல, எல்லாமே அந்த சைடில் வந்துட்டு பட்ஜெட் ஜாஸ்தி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தி, க்ரோத் ஜாஸ்தின்ட்டு நார்த்து சைடு, ஈஸ்ட்டு சைடும், அப்புறமா வெஸ்ட்டு சைடில் யூபி சைட்லலாம் ஜாஸ்தி சொல்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து வேலை தேடி ஏன் சவுத் ஸ்டேட்டுக்கு வரும்? இது முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஆக்டரு, நான் உங்களை பார்த்துக்குவேன்னு சொல்கிற நடிக்கிறவனை பின்னாடி போகாதீங்க. இல்லை நான் ஜாதிக்காரன்னு சொல்கிற பொலிட்டிஷியன் பின்னாடியே போகாதீங்க. நான் உங்களுக்கோசரம் ஒழிக்கிற, உங்களுக்கோசரம் நான் மேல் இடத்துல சவால் போட்டு ஃபைட் பண்ணுவேன். எதானாலும் நான் உங்கள் பக்கத்தில் நிற்குவேன்ற நம்பிக்கை யார் மேலே இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு போடணும். நெக்ஸ்ட், டிசிப்ளின். நீங்கள் லஞ்சம் கொடுத்து எந்த வேலையும் பண்ண போகாதீங்க. ஏன்னா நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நாளைக்கு உங்கள் தலையிலே தான் வந்து விடியும். ஏன்னா நீங்கள் 10 நாள் க்யூவில் நிற்க வேண்டிய காசை வந்து 10 நாள் க்யூவில் நின்று பண்ண வேண்டிய வேலையை ஒரு நாள் பண்ணுறதுனால அடுத்தவன் 10 நாளாக நிற்கிறவனுக்கு வந்துட்டு அது ஒரு பேர்டன். அவன் 10 நாளாக கஷ்டப்பட்டு அவன் சேலரியெல்லாம் விட்டு வராங்க, அவன் வயிற்றில் நிற்காது. தேங்க்யூ. இதை வந்துட்டு ஒரு 10 பேருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.